ஆட்கொண்ட அன்பு தெய்வமே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்ற செய்தியோடு இன்றைய சிந்தனைகளை ஆரம்பித்த நாம் எம்பங்கில் பல்வேறு ஆன்ம உடல் நோய்களினாலும் வாடி வருந்திடும் ஒவ்வொரு சகோதரர்களுக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். இவர்களை உமது கரத்தினால் தொட்டு குணப்படுத்தி வாழ்வழித்திட வேண்டும் என்று நெற்கருணை நாதரே உம்மை மன்றாடுகின்றோம். இது உங்களுக்கான உடல் என கூறி அப்பரச வடிவில் உமது திருவுடல் திரு இரத்தத்தை எமக்கு ஆன்ம உணவாக தந்த நெற்கருணை நாதரே இறைவா, இன்றைய நாளில் தம் பெற்றோரை பிரிந்து வாழ்வோர், அகதிகள், வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வாழும் இப்பங்கு மக்கள் யாவரையும் உமது திருப்பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். இவர்கள் அனைவரையும் உமது அன்பு பிரசன்னத்தில் வைத்து பாதுகாத்து
ஆசிரியர்கள். அன்று அந்த திருமூலத்தை இருந்த அந்த பிறவிக்குடன் ஆண்டவரே தாவீதின் மகனே என்னே இரக்கமாயிரம் என்று உரக்க கூறியதைப் போல அவன் கண்ணில்லாதவனாக இருந்தும் புறக்கண்கள் இல்லாதவனாக இருந்தும் மகக்கண்ணால் இயேசுவை உற்று நோக்கினான். இயேசு தனக்கு சுகத்தை, நலனை, அமைதியை, நல்வாழ்வை தர முடியும் என்று அவன் நினைத்தான். அந்த ஆழமான உறுதியான விசுவாசம் அவனுக்கு இயேசுவின் மேல் இருந்தது. இயேசு அவனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது, ஆண்டவரே நான் கண் பார்வை பெற வேண்டும், எனக்கு கண் பார்வையை தாரும் என்று உறுதியோடு கூறினான். ஆம் அன்பு சகோதரரே, இந்த வழியிலே எங்களுக்கு என்ன தேவை? எனக்கு உடல் சுகம் தேவையா? உள்ள சுகம் தேவையா? அமைதி தேவையா? என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா? என்னுடைய மக்களை, என்னுடைய வாழ்வை, என்னுடைய தொழில் துறைகளை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா? அவர் எல்லாருக்கும் எல்லாமானவர் இருந்தார். அவர் எல்லோரையும் அன்பு செய்தார், நேசித்தார், எல்லோரையும் தன்னுடைய மக்களாக கருதினார். பாவிகளோடு, சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவர்களோடு, சமுதாய தளத்திலே ஓரம் கட்டி வாழ்ந்தவர்களோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்டார். அவர்களோடு பந்தி அமர்ந்தார், அவர்களோடு உண்டு, அவர்களோடு சமபந்தி இருந்து அவர்களை நேசித்தார். அவருடைய குற்ற உணர்வுகள் எல்லாம் அவர் போக்கினார். ஆமன் சகோதரே, அந்த இயேசு, நம்பிக்கையின் இயேசு, ஆறுதலின் இயேசு, வருந்தி சுமை சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்,